எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு படத்தோட செகண்ட் சிங்கிளை வந்து இப்போ படக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் சிங்கிள் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சாய் அபேக்கர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் 4 பேர் அப்படின்ற சிங்கிளை வந்து படக்குள்ள வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிளை வந்து நம்மளோட சிலம்பரசன் வந்து பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசல் கோளாரும் வந்து அவங்க வந்து ராப் பாடியிருக்காங்க. இந்த சிங்கிள் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக லிரிக் படி வந்து லிரிக் வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயங்கடையாது, இந்த ரிங்கு எங்கள் ஸ்பைடர் வெப்பு உள்ளே விடாது, ஏன்னா அம்பையர் வந்தாலும் எங்கள் ரூல்ஸ் புரியாது, யார் வந்தாலும் வந்து எங்களை வந்து இந்த மேட்ச் முடியாதுன்ட்டு ஒரு வேறு லெவல் லிதிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சிலம்பரசனோட குரலில் இந்த லிதிக்கை கேட்கல உண்மையிலே ஒரு வேறு லெவல் பூஸ்ட் பம்ஸாக கிடைக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டையும் வந்து இப்போ ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து நடிக்கிறதா அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. அவருக்கான சிங்கிளாக தான் இந்த சிங்கிள் வந்து அமைஞ்சிருக்கு. இதிலே வந்து அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து ரைட்டிங் டைரக்டட் பை ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் வந்து ஸ்டார்ஸ் பை ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரத்தோட பேரையும் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பேபி கண்ணன் ஒரு கேரக்டரில் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு 4 கேங்கோடு வந்து திரியிற மாதிரி இருக்கும். ஒன்று மன்சூர் அலிகான், இன்னொன்று வந்து டான்சர் ஜெஃப்ரி, இன்னொருத்தர் வந்து அவரோட ஃபேஸில் வந்து ரொம்ப அந்த மாஸ்கில் இருந்தனால அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால் ஒரு கேங்காக வந்து ஒரு வைப் மெட்டீரியலாக வந்து இந்த படத்தில் வந்து ட்ராவல் ஆக போகிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலும் இருக்கிறதா வந்து தெரியுது. இந்த படம் வந்து நம்ம கருப்பில் வந்து நம்ம சூர்யா அவர்கள் இரட்டை ரோலில் வந்து நடிக்க போகிறாங்க. கருப்போட ரெஃபரன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சாய் அபேக்கரோட மியூசிக் ரெண்டுமே வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா மொதல் பாட்டும் சரி, அதே மாதிரி ட்ரெய்லரில் அந்த அவங்களோட பீட்டும் நல்லா இருந்தது. இந்த பாட்டும் வந்து எஸ்டரை உள்ளே கூப்பிட்டு வந்து ஒரு வேறு லெவல் வைப் மெட்டீரியலாக கொடுத்துருக்காரு. அந்த கருப்பு சாங்கும் சரி காட் மோடை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தார். இந்த பாட்டில் வந்து ஒரு ஃபன் எலமெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு பார்ட்டி சாங்கை கொடுத்துருக்காரு. நம்ம சிலம்பரசனுக்கும் நம்மளோட சாய் அபேக்கருக்கும் வந்து ஏற்கனவே ஒரு படம் வந்து சைன் ஆக வேண்டியது. அந்த படம் வந்து நிறைய பாட்டை அவர் கொடுத்துருந்தாலும் அந்த படம் வந்து அவரோட டேக் ஓவர் ஆகலை. அந்த படம் வந்து அப்படியே வந்து கிடப்பில் போட்டிருக்கு. அந்த படத்துகளோட அந்த நட்புனால தான் திருப்பி வந்து அவருக்காக வந்து ஒரு பாட்டு வந்து பாடி கொடுத்துருக்காரு. நம்ம சிலம்பரசனோட லுக்கும் அதே மாதிரி இதுவும் வேறு லெவலில் இருந்தது. அவர் அரசன் லுக்கில் இருக்கார். அதே மாதிரி இந்த பாட்டில் கடைசியில் வந்து நம்ம சூர்யாவோட ஒரு அப்பியரன்ஸும் காமிக்கிறாங்க. சிகரெட்டை பற்ற வச்சுட்டு ஒரு வேறு லெவலில் வில்லனிசனான ஒரு லுக்கை வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் அவரோட அப்பியரன்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி எல்லோரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக சொல்லணும்னா நிறையா ஃப்ளாப்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்து நம்ம சூர்யாவுக்கு கம்பேக்காக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு படத்துக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.